வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர்கிட்ட மயில் விஷயத்த சொல்றாங்க. மாப்பிள்ளை இது மாதிரி ரேவதிக்கு வந்துட்டு அத்தை அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி பண்றத பார்த்தா இங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு சகல. நீங்க எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருங்க. இதே மாதிரி இத்தனை தடவை வந்துட்டு என்னால இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும். ரேவதியோட ஆள் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, ரேவதி கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுவா. நீங்க எல்லாருமே நம்பிக்கையோட இருங்க. ரேவதியோட மனசுல நான் இருக்கேன். அவ சீக்கிரம் என்னை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கிறது நல்லதுதான் அப்படின்னு. மயில் ஷாக் ஆகி, என்ன சகல இப்படி சொல்றீங்க? ரேவதி வந்துட்டு உங்களை மறக்கிற மாதிரி பேசுறாளே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அவ என்னை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னதும் மயிலு சொல்றாரு, சகல நீங்க தான் சொல்றீங்க, ஆனா எங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயமா இருக்கு. ஒருவேளை அந்த மருது ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹீரோ சொல்றாரு, எனக்கு ரேவதி மேலையும் ரேவதியோட காதல் மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ ஆள் மனசுக்குள்ள இன்னும் நான் இருக்கேன். அவளால கண்டிப்பா என்னை மறைக்கவே முடியாது. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா மயிலு நேரா ராஜாட்ட வந்துட்டு, மாமா, நான் மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ரேவதியோட ஆள் மனசுக்குள்ள இன்னும் அவர் இருக்காராம். இந்த மாதிரி வந்துட்டு ரேவதியை கஷ்டப்பட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அத்தைக்கிட்ட வந்து கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரேவதியாவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அதுக்கு ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ளை இப்படி ஆகிருச்சு? ஆனா எப்படியாவது அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்த்து வைக்கணுமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் மாமா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ரோகிணி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, இங்க பாருங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரேவதி கிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவ ரொம்பவே பிடிவாதத்தோட இருக்கிறா. அவளை மனசு மாத்துறது ரொம்ப கஷ்டம். அவ என்ன சொல்றா அப்படின்னா, கார்த்தி மாமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவாரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, இங்க பாரு, இப்பதான் வந்துட்டு நான் சகலை கிட்ட பேசினேன். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ரேவதியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்களுக்கு எல்லாருக்குமே என்னமோ பயமா இருக்கு. ஏதோ பெரிய தப்பு நடக்க போற மாதிரி. அந்த மருது மட்டும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டா என்ன ஆகும் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ட்டு. அதே நேரத்துல நம்ம ரோகிணி சொல்றாங்க, ஆமாங்க, அவன் மட்டும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட்டான்னா என்ன ஆகும் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ரேவதி வந்துட்டு மணமேடைக்கு வராங்க. அப்ப வரைக்கும் ரேவதிக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. மருது வந்துட்டு மணமேடையில உட்கார்றாரு. அப்ப சாமியார் வந்துட்டு தாலியை வந்து ஈஸ்வரி கிட்ட கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கொண்டுட்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ நம்ம ராஜா யாருமே வந்துட்டு அந்த தாலியை தொட்டு கும்பிடவே இல்லை. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கொண்டு போய் சாமியார்கிட்ட கொடுக்க, சாமியார் சொல்றாங்க, உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த தாலி எடுத்து நேரா மருதுட்ட கொடுக்குறாங்க. மருது வந்துட்டு அந்த தாலி எடுத்துட்டு ரேவதியோட கழுத்துல கட்ட போறாரு. அப்ப வரைக்கும் ரேவதி வாசலையே பாக்குறாங்க. என்னடா இது, இன்னும் அவரை காணுமே அப்படின்னு. அப்ப மருது வந்துட்டு ரேவதிக்கு தாலி கட்ட போறாரு. ரேவதி நினைக்கிறாங்க, இதுக்கப்புறமா அவர் வரமாட்டாரு போலயே, நம்ம பிடிவாதத்தினால நம்ம வந்துட்டு இப்படி பிடிவாதமா இப்படி உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம தான் பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம் போல. இதே மாதிரி இன்னுமே அமைதியா இருக்கிறது நல்லது கிடையாது. இவன் மட்டும் நம்ம கழுத்துல தாலி கட்டிட்டான் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலமே ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த ரேவதி என்ன பண்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரே ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நேரா ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ரேவதி என்னாச்சு, போயிட்டு இப்படி கதவை சாத்துற, இங்க பாரு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த கல்யாணம் நடக்கணும். உன் அம்மாவுக்கு நீ கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருக்குல்ல, என்னடி நீ பாட்டுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்ட?
ரேவதி சொல்கிறாங்க, அம்மா ஒரு 5 நிமிஷமா இதோ வந்துடுறேன். ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு ரேவதி வந்துட்டு என்னடா நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காளே அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ரேவதி கேட்குறாங்க, சார் எங்கே சார் இருக்கீங்க? ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கேன், என்னாச்சு? ரேவதி சொல்கிறாங்க, சார் எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு இன்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, அப்படியா, சரி நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, ஏன் என்னை இன்வைட் பண்ணலை? அப்போ ரேவதி ஷாக் ஆகி கோவப்பட்டு டக்குன்னு கட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, ரேவதி வந்துட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம வந்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பா போல, ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறது கிடையாது அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அவருக்கு இன்னைக்கு நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் அவர் வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. அப்போ அவருக்கு நான் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோவமா ரேவதி இங்கேருந்து வெளியில் வராங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, அம்மாடி என்னம்மா ஆச்சு? ரேவதி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான், வாங்கம்மா அப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டு மணமேடையில் உட்காடுறாங்க. மருது வந்து மறுபடியும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம வந்துட்டு கோவப்பட்டு அவர் மேல கோவப்பட்டு நம்ம இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனா அவரே என்னோட அத்தை மகன் தானே, அவரை விட நம்ம தானே ரொம்ப அதிகமாக முடிவு எடுத்திருக்கோம். எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து உட்காந்துருக்கோம். சட்டப்படி அவர் தான் வந்துட்டு நம்ம மேலே அவ்வளோ கோவப்படணும். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுவோம். அம்மா கிட்ட வேற இவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். மன மேடை வரைக்கும் வந்து உட்காந்துட்டோம். இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து யோசிச்சுட்டு மயங்க மட்டும் கீழே விழுகிறாங்க. ரேவதி மயங்கி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஐயோ என்னாச்சு ரேவதிக்கு அப்படின்னு. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, இது எல்லாமே இவளோட திட்டம்னு நினைக்கிறேன், இவன் மயக்கம் கண்டிப்பாக உண்மையாக இருக்காது அப்படின்னு நேராக ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, அக்கா உன் பொண்ணு என்னமோ எனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதுக்கா. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஏ சந்திரா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என் பொண்ணு ஏதோ உடம்பு சரியில்லாமல் மயக்கம் மட்டும் கீழே விழுந்து கிடக்குறா, அவளை நடிக்கிறா அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சொல்கிற, நவரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதியை தூக்கி கொண்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ரேவதி வந்து மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, டாக்டரை சீக்கிரம் கூப்பிடணும், டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்போ ஈஸ்வரி வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ண டாக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரி நேராக வந்து சந்திரா வந்து நேராக அவங்க அக்கா கிட்ட, அக்கா இது எல்லாமே ஒரு நாடகம்க்கா, இங்கே பாரு, நீ நல்ல நேரம்லாம் எதுவும் பார்க்க வேணாம், நீ ரேவதிக்கு பேசாப்புல இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிரு, மாப்பிள்ளையை கூப்பிட்டு ரேவதி மயக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல தாலியை கட்டு, அவ தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது சரிதான். ராஜா டென்ஷன் ஆகி, ஏய் என்ன, என் பொண்ணு மயக்கத்துல இருக்கிற நேரத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீ பாக்குறியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஏண்டி இப்படி நீ கேவலமா யோசிக்கிற அப்படின்னு. அதே நேரத்துல ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு நான் நல்ல லைஃப் தான் நான் யோசிச்சிருக்கேன், என் பொண்ணோட லைஃப்பை ஒன்றும் நான் ஸ்பாயில் பண்ணிட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா உன் பொண்ணு மயக்கத்துல இருக்கா, அவளுக்கு போயிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறியே, நீயா அவளோட லைஃப்பை வந்துட்டு நல்லபடியா வழி நடத்துவ? இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அவ்வளோதான், என் பொண்ணு கண்மொழிக்கட்டும், அதுக்கப்புறம் அவருக்கு நீ இந்த கல்யாணத்தை வச்சுக்கோ அப்படின்னு. டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டாக்டர் வந்துட்டு ரேவதியை பார்த்துட்டு மேடத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ராஜா நினைக்கிறாரு, ரேவதி வந்துட்டு நல்லபடியாக கண்முழிக்கணும், அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த ஈஸ்வரி ஏன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறாளே தெரியல, அவளோட பிடிவாதத்தினால தான் பெத்த பெண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாகுது அப்படிங்கிறத பற்றி கூட அவள் யோசிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்போ டாக்டர் வந்துட்டு ரேவதியை செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணை சாப்பிடாம இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு மயக்கம் வந்திருக்கு, இவங்களுக்கு தேவையான வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறேன், அதை கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களை ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள், இவங்க எதுக்காக சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, டாக்டர் சாரி டாக்டர், அவள் சாப்பிடாம இருக்கிறதே எனக்கே இப்போ தான் தெரியும். டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பழைய ஞாபகங்கள் எதுவும் இல்லை, அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட விபத்துனால ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு டேப்லெட் போடணும், அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது தான் அவங்களோட பொறுப்பு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிங்க டாக்டர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.